வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டிச்சேரி பொண்ணு பேசுகிறேங்க. நம்ம பிரம்ம கமலம் செடி கேள்விப்பட்டிருப்போங்க. பார்க்குறதுக்கே நல்லா ஒயிட்டாக, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும். ஆனால் கிருஷ்ண கமலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பாருங்கள், இது தாங்க அந்த கிருஷ்ண கமலம் பூ. ஸோ பார்க்கவே நல்ல ஊதா கலரில் அழகாக அதனோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா கொடி வகையை சார்ந்தது. இது செடினே சொல்லக்கூடாது, கொடி வகையை சார்ந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து பார்க்கறதுக்கே அந்த பூ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது ஏன் கிருஷ்ண கமலம் அப்படி பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கிருஷ்ணனுக்கு மட்டும் வைக்கக்கூடிய பூ அப்படிங்கிறதுனால இது கிருஷ்ண கமலம் அப்படின்ற பேர் இருக்குங்க. ஸோ இந்த பூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதாவது ஒரு சூரியன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஊதா நிற சூரியன் நமக்கு வீட்டில் பூத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சூரியன் மாதிரியே அதனோட ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பவழமல்லி மரம் நம்ம நட்டு வச்சோம்னா அந்த சைடு நம்ம போகும்போது என்ன ஒரு வாசனை, ஒரு மனம் வீசும். அதே போல் இந்த கிருஷ்ண கமலம் நம்ம கொடி நட்டு வச்சோம்னா ஸோ அதில் பூக்கக்கூடிய பூக்கள் நம்ம ஒன்ஸ் இப்படி கிராஸ் பண்ணும்போது அதனோட வாசனை அவ்வளோ ஒரு மனமாக நம்மள அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதில் ஒரு தெய்வீக மனம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த ஒரு க்ரீப்பர் வெரைட்டியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கும். அது பார்த்தீங்கன்னா இதனோட சீசன் நல்ல வெயில் நேரத்தில் தான் நல்ல பூக்கள் பூக்கும், நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த செடி நடுறது ஒரு பெரிய ஒன்றும் மண் கலவையெல்லாம் தேவை கிடையாது. நார்மலாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோட்டத்து மண்ணே போதுங்க. ஸோ அது கூட தொழு உரம் இது மட்டும் போதும். இதில் பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா செடி மஞ்சள் நிற கலரில் ஒரு சத்து குறைபாடுனால ஆகும். மற்றபடி பெரிய நோய் தாக்குதல்லாம் இதில் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸு இந்த எப்சம் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தண்ணியில் கரைச்சி தெளித்தாலே போதும். மற்றபடி 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இதுக்கு தொழு உரம் பயன்படுத்தினாலே இந்த செடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நமக்கு ரொம்ப பெரிய மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செடி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி வீட்டில் நட்டு வைங்க. மேலும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.